ஸோ ஆரியப்பட்டா தான் நம்ம இந்தியானால அனுப்பப்பட்ட விண்ணுக்கு அனுப்பப்பட்ட முதல் விண்கலம் வந்து ஆரியப்பட்டா, முதல் செயற்கைக்கோள் வந்து ஆரியப்பட்டா. இது வந்து 1975ஆம் ஆண்டு விண்ணில் செலுத்தப்பட்டிருக்கு. ஸோ இந்த முதல் இந்தியாவுடைய செயற்கைக்கோள் விண்ணில் செலுத்தப்பட்டு இப்போ 50 ஆண்டுகளானது நிறைவடைஞ்சிருக்கு. ஸோ அதனால பொன் விழாவானது கொண்டாடப்படுகிறது. முதல் செயற்கைக்கோள் விண்ணுக்கு அனுப்பப்பட்டு 50 ஆண்டுகள் நிறைவடைந்ததையொட்டி கோல்டன் ஜூப்ளி, அதாவது பொன் விழாவானது இந்த வருஷம் கொண்டாடப்படுது. ஸோ எப்போ அனுப்புனாங்க ஆரியப்பட்டா அப்படின்னா 1975 ஏப்ரல் 19ஆம் தேதி அனுப்பியிருக்காங்க. ஆரியப்பட்டாவுக்கு 5ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கணிதவியலாளர் ஆரியப்பட்டாவுடைய பெயர் தான் சூட்டப்பட்டிருக்கு அந்த செயற்கைக்கோளுக்கு. ஸோ அதான் இந்தியாவுடைய முதல் செயற்கைக்கோளும் கூட. ஸோ இது முதல் செயற்கைக்கோளாக இருந்தாலும் இது வந்து சோவியத் ரஷ்யா இருக்கு இல்லையா, சோவியத் யூனியன் இருக்கு இல்லையா, அதோட உதவியோடு தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா ரஷ்யாவுடைய கபுஸ்தின் யார் அப்படிங்கிற பகுதியிலேருந்து தான் ஏவப்பட்டிருக்கு இந்த ஆரியப்பட்டா செயற்கைக்கோள். இது எந்த ராக்கெட் மூலமாக லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சோவியத் யூனியனுடைய கோஸ்மோஸ் 3M அப்படிங்கிற ராக்கெட் மூலமாக தான் விண்ணில் செலுத்தப்பட்டிருக்கு ஆரியப்பட்டா. எதை ஆய்வு செய்யறதுக்காக ஆரியப்பட்டாவை லான்ச் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா வானியல் தொடர்பான ஆய்வுகளை மேற்கொள்றது, எக்ஸ் கதிர்கள், காமா கதிர்கள் தொடர்பாக ஆய்வு செய்யறது, காஸ்மிக் கதிர்கள் தொடர்பாக ஆய்வு செய்யறதுக்காக அனுப்பியிருக்காங்க. சூரிய இயற்பியல்ல சோதனைகளை மேற்கொள்வதற்காகவும் இந்த ஆரியப்பட்டா வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ இதை லான்ச் பண்ணி ஒரு 50 ஆண்டுகள் நிறைவடைஞ்சிருக்கு.